குயிலரங்கத்தில் நாம் இன்று பார்க்க போவது சித்தர்கள் பலர் வந்து வணங்கிய மலை. ஆனால் இந்த மலையுடன் தொடர்புடைய சில கதைகள் இன்றும் மர்மமாகவே இருக்கின்றன. பாம்பாட்டி சித்தரின் குகை, இரகசிய சுரங்கப்பாதை, கல்லாக மாறிய திருடர்கள், இப்படி பல கதைகளை தன்னுள் மறைத்து வைத்திருக்கும் இந்த மலை மருத மரங்கள் நிறைந்ததால் மருதமலை என்று பெயர் பெற்றது. அங்கே அமைந்துள்ள முருகன் கோவிலை பார்க்க போலாமா? மலை ஏறி போகும் வழி இங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது. இந்த படிகளை கடந்து மேலே சென்றால் நாம் முருகனை தரிசிக்க முடியும். மலையின் தொடக்கத்திலேயே முருகனின் வாகனமான மயில் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ள இந்த மருதமலை கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இங்கு அருள் பாலிக்கும் முருகன் மருதாசலமூர்த்தி என போற்றப்படுகிறார். படிகள் வழியாக மட்டுமல்ல, சாலை வழியாகவும் எளிதாக மேலே செல்லலாம். இங்கு இடதுபுறமாக சென்றால் இயற்கையால் சுயம்புவாக உருவான விநாயகரை காணலாம் என்ற அறிவிப்பு பலகை இங்கு உள்ளது. இங்கிருந்துதான் நமது உண்மையான நடைபயணம் ஆரம்பமாகிறது. இந்த கோவில் முருகனின் 7வது படைவீடு என்று சிலர் நம்புகின்றனர். ஆனால் இந்த மலையை சுற்றி இருக்கும் மர்ம கதைகள்தான் இங்கு வரும் பலரையும் இன்னும் அதிகமாக ஈர்க்கிறது. சுமார் 800க்கும் மேற்பட்ட படிகளை கடந்து நாம் மேலே செல்ல வேண்டும். ஒவ்வொரு படியும் மேலே செல்ல செல்ல கீழே இருக்கும் நகரம் சிறியதாகி கொண்டே போகிறது. ஆனால் இந்த மலையின் வரலாறு இன்னும் பெரியதாக தோன்றுகிறது. நாம் நிற்கும் இந்த இடத்தில் இருந்து மேலே இருக்கும் அந்த வளைவை பாருங்கள். அங்கிருக்கும் முருகன் குதிரை வாகனத்தில் காட்சி தருகிறார். இது ஒன்றும் தற்செயலாக அமைந்தது அல்ல. இதற்கு பின்னணியாக ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் கொள்ளையர்கள் கோவிலிலிருந்து பொருட்களை திருடி சென்றபோது முருகன் குதிரையில் சென்று அவர்களை தடுத்து அந்த திருடர்களை கல்லாக மாற்றினார் என்று நம்பப்படுகிறது. இங்கிருந்து இன்னும் சில அடிகள் முன்னேறினால் நம் பாதையில் இடும்பன் சன்னதி காட்சியளிக்கிறது. முருகன் கோவில்களில் காவடி தூக்குவது மிகவும் பிரசித்தமானது. ஆனால் அந்த வழக்கத்தை முதலாக காவடி போல 2 மலைகளை சுமந்து தொடங்கியவர் இந்த இடும்பன்தான். இடும்பன் சந்நிதிக்கு அருகிலேயே பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை கட்டி வைக்கும் ஒரு மரம் இங்கு காணப்படுகிறது. இங்கு நடைபயணமாக வரும் பக்தர்கள் மட்டுமல்ல, வாகனங்களில் வரும் பக்தர்களும் இடும்பனை தரிசிக்கும் விதமாக வழி அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் அருகில் வந்துவிட்டோம். இந்த கோவிலை பொறுத்தவரை இங்கு 2 முருகன் சந்நிதிகள் உள்ளன. அதில் ஒருவராக வள்ளி தெய்வானையுடன் சுயம்பு மூர்த்தியாக முருகன் காட்சி தருகிறார். அவர் எப்போது தோன்றினார் என்பது குறித்து தெளிவான வரலாற்று குறிப்புகள் இல்லை. ஆனால் நூற்றாண்டுகளை கடந்த பழமையான சந்நிதி என்று நம்பப்படுகிறது. இந்த இடம் ஒரு சாதாரண கோவில் அல்ல, மிக பழமையான சக்தி நிறைந்த இடம் என்று பலர் கருதுகின்றனர். அடுத்து இந்த கோவிலுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான சந்நிதியை நாம் பார்க்க போகிறோம். இதோ இங்கு உள்ளேதான் 18 சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் தவம் செய்ததாக நம்பப்படும் குகை அமைந்துள்ளது. ஆனால் இன்றைக்கு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் நாம் உள்ளே செல்ல முடியவில்லை. இந்த குகையை பற்றி இன்றும் பல மர்ம கதைகள் சொல்லப்படுகின்றன. அதில் ஒன்றாக இந்த குகையிலிருந்து முருகன் சன்னதி வரை செல்லும் ஒரு இரகசிய சுரங்கப்பாதை இருந்ததாகவும் பலர் நம்புகின்றனர். இங்குதான் முருகப்பெருமான் பாம்பு வடிவில் தோன்றி பாம்பாட்டி சித்தருக்கு காட்சி தந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் இன்றும் இந்த குகையில் ஒரு விசித்திரமான அமைதி இருப்பதாக பல பக்தர்கள் உணர்கிறார்கள். மற்றொரு முருகன் சன்னதி இருக்கும் பிரதான மண்டபத்தின் அருகில் வந்துவிட்டோம். இங்கு அருள் பாலிக்கும் முருகன் பழனி மலையில் இருப்பதைப் போலவே தண்டாயுதபாணி வடிவில் காட்சி தருகிறார். இந்த மூலவர் சிலை பாம்பாட்டி சித்தரால் உருவாக்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது. முருகனை தரிசித்துவிட்டு வெளியே வந்தவுடன் இங்கு காணும் இந்த காட்சி நம்மை மிகவும் ஈர்க்கிறது. இந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது முழு நகரமும் நம் கண்முன்னே விரிகிறது.
அதிலும் மாலை நேரத்தில் இங்கிருந்து பார்க்கும் காட்சி மருதமலையின் ஆன்மீக உணர்வை இன்னும் அதிகமாக உணர வைக்கிறது. இந்த மருதமலை ஒரு கோவில் மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக அனுபவம். இயற்கை, நம்பிக்கை, வரலாறு மூன்றும் சேர்ந்த இடம். அதோடு பல மர்மங்களையும் தன்னுள் வைத்திருக்கும் ஒரு மலை. ஒரு முறை வந்தால் மீண்டும் வர வேண்டும் என்று தோன்றும் ஒரு ஸ்தலம். இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.